வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 7ஆம் வகுப்பில் பருவம் 2 இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் கவிதை பேழையில் கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாமா? நம்ம படிக்க போகிற பாடலுடைய தலைப்பு கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் இந்த கவிதை பேழையில் பார்க்க போகிறோம். இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் பாருங்கள், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சங்க புலவர். இவர் சங்ககால புலவர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் கடியலூர் என்ற ஊரில் பிறந்ததால் அவருக்கு அந்த பேர் வந்தது. இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலையில் இருக்கக்கூடிய பாடலை இயற்றியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படை பாட்டுடைய தலைவர் தொண்டைமான் இளந்திரையினார். இளந்திரையினரை பற்றி தான் சொல்லக்கூடிய பாடலாக இதில் இருக்குது. இந்நூலில் பாருங்கள், 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்காங்க. நமக்கு தரப்பட்டுள்ள பாடல் 346 முதல் 351 இது வரைக்கும் நமக்கு பாடப்பகுதியாக தந்திருக்காங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்டது ஆற்றுப்படை இலக்கியமாகும். தான் பெற்ற பரிசு மற்றவங்களும் பெறணும், தான் பெற்ற இன்பம் வையகம் பெறுக அப்படின்ற வையகம் முழுவதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் இந்த முறையை பயன்படுத்தணும்னு சொல்கிறது தான் இந்த பாணர் சொல்கிறாரு. நான் போய் வள்ளல்கிட்டேருந்து பரிசு பெற்றேன், மற்ற புலவர்களும் போய் பரிசு பெறணும், ஒரு வழிகாட்டுதலாக அமையக்கூடியது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம். இதை தான் உங்களுக்கு கலங்கரை விளக்கம்ன்ற தலைப்பில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்கிறாரு. பாருங்கள், இது 10 பாட்டில் இருந்து தந்திருக்காங்க உங்களுக்கு. பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையிலேருந்து தான் உங்களுக்கு இந்த பாடல் வந்திருக்கு. இப்போ இந்த பாடல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில். 10 பாட்டுனா என்னென்ன: திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இதெல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கெல்லாம் கேள்விகள்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழர்களின் வாழ் நிலங்களில் ஒன்று இல்லையா? தமிழர்களுடைய முக்கியமான ஒரு பகுதியும் கடல். அதிலிருந்து தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, உயிர் வாழறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுக்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்தனர். தன்னுடைய தொழில்நுட்ப அறிவால் என்ன செய்கிறாங்க, களம் படைக்கிறாங்க. மீன் பிடித்து வணிகம் செய்வது வாழ்ந்து வந்தனர். அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் செய்கிறாங்க, கடலை சார்ந்து மீன் பிடிக்கிறாங்க, வணிகம் செய்கிறாங்க, கடற்பணி சென்று கரை திரும்ப. தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். இரவில் அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வழி தெரியாது கரை எதுன்னு. அந்த கரையை காட்டக்கூடியது இந்த கலங்கரை விளக்கமாக, நான் இருக்கிறேன் வாங்க அப்படின்ற மாதிரி கலங்கரை விளக்கம் அழைப்பது போல மீனவர்கள் கரையை நோக்கி வராங்க. இது குறித்து சங்க பாடல் விளக்குவதையும் காண்போம். அதை பற்றி தான் இந்த பாடல் உங்களுக்கு விளக்குதுன்றாங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய இந்த பாடலை நம்ம படிக்கலாம். பாருங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பொற நிவந்த வேய மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி உறவினீர்
அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. வானம் ஊன்றிய மதிலைப் போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேய மாடத்து இரவில் மாட்டி இலங்கு சுட நெகிழி உறவினீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இதை எழுதியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கவனிங்க, இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பகுதி. திரும்பவும் நான் படிக்கிறேன். வானம் ஊன்றிய மதிலைப் போல ஏனி சாத்தி ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேய மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இந்த பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், இதை எழுதி பாருங்கள். உங்களுக்கு மனப்பாட பகுதியே இது தேர்வுக்கு வரும். இப்போ இதை ஒவ்வொரு வரியாக நம்ம அர்த்தம் பார்க்கலாம். பாருங்கள். வானம் ஊன்றிய மதலை போல, வானத்தை, வானம்னா தெரியும் உங்களுக்கு, ஊன்றிய மதலை, மதலைன்றது தூண், வானத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூண் போல காட்சியளிக்கிறது. எது? கலங்கரை விளக்கம் ஒரு தூண் போல காட்சியளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வானத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூணை போல கலங்கரை விளக்கம், வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு பெரிய தூணாக நிற்கிறது கலங்கரை விளக்கம். ஏனி சாத்தி ஏற்றரும் சென்னி. சென்னி அப்படின்னு என்னது? உச்சி, உயரமான ஒரு பகுதி. அந்த உயரமான பகுதியில் தான் விளக்கு ஏற்றப்படுகிறது. அந்த விளக்கு தான் மீனவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையக்கூடியது அப்படின்றாங்க. மீனவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையக்கூடியது கலங்கரை விளக்கம். ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி. விண்புற நிவந்த வேய மாடத்து. விண்புற நிவந்த வேய மாடத்து. மாடத்து அப்படின்னா உயரமான இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாந்து பூசப்படாத விண்ணை முட்டும் மாடத்து. அதற்கு பெரிய அளவுக்கு நம்ம இதெல்லாம் செய்யலை, அலங்காரமும் செய்யலை. மாடம்னா ஒரு விளக்கேற்றக்கூடிய, ஒரு வீட்டில் ஒரு முன்னாடியெல்லாம் விளக்கேற்றுறதுக்கு ஒரு மாடம்னு வைப்பாங்க. அதுபோல் அங்கே கலங்கரை விளக்கத்தில் உச்சியில் வச்சுருக்காங்க. அந்த மாடத்தில் இரவில் ஏற்றப்படும் விளக்கு, எரியும் விளக்கு தான் மீனவர்களை அழைப்பது போல உள்ளது அப்படின்றாங்க. மாடத்து பாருங்கள். இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி. நெகிழின்னு என்னது? தீச்சுடர். அந்த காலத்தில் தீச்சுடர் வச்சுருக்காங்க. இந்த காலத்துலலாம் என்னது? லைட்டே போட்டிருக்காங்க. மின்சாரத்தில் இயங்கக்கூடிய விளக்கை போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் தீச்சுடர் உங்களுடைய படத்தில் பார்க்கலாம். பக்கம் 76 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் தீச்சுடர் தான் ஏற்றி வைப்பாங்க. இந்த காலத்தில் மின் விளக்கு எல்லாமே மின்சாரத்தில் இயங்கக்கூடிய விளக்குகளாக கலங்கரை விளக்கத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது. உறவினீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. உறவினர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கவனிங்க, அதாவது இந்த மீனவர்களுக்கும் கலங்கரை விளக்கத்துக்கும் ஒரு உறவு போல கடலில் இருக்க கலங்கி நிற்கிற மீனவர்கள் எப்படி போகிறது, எப்படி சின்ன சின்ன இந்த ஓடம் போட்டு இந்த கட்டு மரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இரவில் வரத்துக்கு தெரியாது, வழி தெரியாது. கலங்கி நிற்கிறப்ப நான் இருக்கிறேன் வாங்க அப்படின்ற மாதிரி வழிகாட்டுதலாக அமைவது தான் இந்த கலங்கரை விளக்கம். அதை தான் சொல்கிறாங்க இந்த பாடத்தில். பாருங்கள். உறவினீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இந்த ஒளி பாருங்கள் எவ்வளவோ பிரகாசமாக இருக்குது. இந்த வெளிச்சத்தை கண்டு இங்கே கரை இருக்குது, அது எந்த பகுதின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. கரை இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு கரையை நோக்கி வேகமாக வருவாங்க. இதுதான் இந்த கலங்கரை விளக்கத்தில் ஒரு வழிகாட்டுதலாக அமையக்கூடியது தான் இந்த பாடல். பிறருக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையக்கூடியது கலங்கரை விளக்கம். இந்த பாடலில் ஒரு பொருள் பாருங்கள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டு இருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. வானத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு, கவனிங்க, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாக ஏறிட முடியாது. வேயப்படாமல் பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்படும் எரியும் விளக்கு கடல் துறை அறியாமல் கலங்கி நிற்கும் மரக்கலங்களை தன் துறையை நோக்கி அழைக்கிறது. வாங்க நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி
அழைக்கிறது அப்படின்றாரு இந்த பாடலில். இப்போ சொல்லும் பொருளும் பாருங்கள். மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர், அழுவம் அப்படின்னா கடல், வேய மாடத்து வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட உறுதியாக இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கெல்லாம் உறுதியாக இருக்கும். சென்னி அப்படின்னா உச்சி, உயரமாக. உறவு நீர் அப்படின்னா பெருநீர்ப்பரப்பு, கடல்லாம் பெருநீர்ப்பரப்பாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் நீராக தான் இருக்கும். கரையும் அழைக்கும், வாங்க என்னை நோக்கி வாங்கள் அப்படின்ற மாதிரி அழைக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றார் கலங்கரை விளக்கம். நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதற்கு வினாக்கெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க.